நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது. அது இல்ல, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போட வேணாம். ஓகே? ஏம்பா நல்ல யோசனை முடிவு எடுத்திருக்கியா? எவ்வளவு யோசிச்சாலும் இப்ப கண்ணுண்ணா. அதுவும் நம்ம வீட்டுல அம்மா வர பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டே நல்ல வீட்டு பிரச்சனை சரி பண்ண வர சொல்லிட்டேன். நான் சொன்னல கார்மணி அதுதான். வணக்கம்ப்பா. நம்ம ஏரியால கார் விக்கிறது வாங்குறது எல்லாமே அண்ணன் தானே. தெரியும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிப்பா, செல்வம் எல்லாத்தையும் சொன்னாப்ல. நீ இப்பதான் படிப்படியா முன்னேறிக்கிட்டு இருக்க. வேன் கூட இப்பதான் மனசு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பொழப்பெல்லாம். ஒரு அடி எடுத்து வச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பின்னாடி இழுத்து விட்டுருது. மாமியார் வீட்டில் வந்துருக்காங்க. எத்தனை நாள் தான் அவங்களும் அங்கேயே இருக்க முடியும்? நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாயிட்டே இருக்கு. சீக்கிரம் அவருக்கு எடுத்து வாப்பா. அப்ப எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தடா. இப்ப திடீர்னு நீ என்னடா செலவு பண்றது? நம்ம வழி தரலடா. வெளியே ட்ரிப்லாம் போயிருக்கேன். அப்ப இந்த கார் வச்சு நல்லா தான் சம்பாதிச்சிருக்க. ஆமாண்ணே, ஒரு 10 கோடி சம்பாதிச்சாப்ல. என்னண்ணே பண்றது? துன்பம் ஒரு வேலையில சிரிங்கன்னு வள்ளுவர் சொன்னாரு. அதுக்குப்பா ஒரு எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாம் பாடி. ஏன்னு இருக்கிற குழப்பம் போறதுக்கா? நீ எவ்வளவு தருவேன்னு சொல்லுங்க. இந்த காய கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குப்பா. 2.5 லட்சம் தேய்த்தறதே பெரிய விஷயம். 4 2 6 தானே ஆகுது. செலவு தான் ஓட்டிட்டு இருக்கேன். அதுக்கு டியூ முடியலப்பா. அதிகபட்சம்லாம் போவாதுப்பா. 1 லட்சம் வரைக்கும். அண்ணா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். அதை ஃபைனான்ஸ்ல கட்டி கொஞ்சம் டைம் ஆகும். அப்பதான் எங்க வீடு எங்களுக்கு கிடைக்கும். இருக்கணும் போல இருக்கே. நான் ஆட்டோ செலவு வச்சு. சரிப்பா. டே முத்து, உன் கஷ்டம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். வேற சொல்லு, இந்த வேலையில நிறைய பெரிய பெரிய ட்ரிப் எல்லாம் வருது. இப்ப இதெல்லாம் விற்கணுமா? என்னடா பண்றது? அதுக்காக இப்ப வண்டி வைக்கணுமா? அதுவும் ஒரே நேரத்துல 3 வண்டி வைக்கணும்பா. அந்த சீல் வச்ச வீட்டு அப்பா பாத்திரக்கூடாதுன்னு அந்த பக்கமே நான் விடுறது இல்லை. எங்கேயாவது வெளியே போனா கூட அந்த ஏரியா நகை நட்டில் எதுவும் இல்லடா, எல்லாம் போச்சு. அதுக்காக சம்பாரிச்சு கொடுக்க வண்டி வைக்கணுமா? எங்க ஊர் நீயா சொல்லுப்பா. கார் ஓட்டி சம்பாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல, இப்ப அதையும் வித்துட்டா எப்படிடா? முத்து, நான் விருப்பப்பட்டடா வைக்கிறேன். பொறுப்பு நம்ம மறுபடியும் சுத்துறேன்னு எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு. கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா அப்பா முகத்தை என்னால பார்க்க முடியலடா. இதுக்கு மேலே அவர் கஷ்டப்படுறது என்னால வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாடுறா. என்ன பண்ணியாவது அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டு போண்டா. அது மட்டும் தான். டல்லா இருக்க? சாரி ஸ்ருதி, நம்ம வீட்டு சிச்சுவேஷன் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டென்ஷன்ல என்னால. அப்படியா? ஆமா, எல்லாரும் அவங்க கிட்ட வேண்டாம் தான் சொல்லிருக்காங்க. ஆனா அவன் கடன் அடைக்கணுமேன்னு இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு. ரொம்ப ஃபெட்டப்பா இருக்கு ஸ்ருதி. அம்மா அப்பா 2 பேரும் இத்தனை வருஷம் பாவம், அவங்களுக்கே அந்த வீடு பத்தல. இதுல இவங்களும் அங்க போயிருக்காங்க. அப்பா மனசு எவ்வளவு சங்கடப்படா இருக்கும். அங்கிள் கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து பாரு. ஆண்டி தான் அவங்கள எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. சிதான் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம